நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன பாருப்பா, என்ன செய்யணும் ஏது செய்யணும் எல்லாம் பிளான் பண்ணியாச்சு. சொன்னீங்கன்னா தட்ட வேண்டிய இடத்துல சுவிட்சை தட்டிடுவேன். என்ன சொல்ற? எப்போ பிளான் பண்ணிருக்க? அப்ப ஓகேவா? ஓகே. நன்றே செய், அதை இன்றே செய்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப என் வேலையை ஆரம்பிக்கிறேன். எனக்கு இந்த தகவல் எப்போ தெரியும்? அநேகமா நாளைக்கு காலையில. அவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிருமா? இந்த வேலையெல்லாம் எங்களுக்கு கடலை முட்டாய் சாப்பிட்ற மாதிரி. சரி ஓகே, நீ கிளம்பு, நான் என் வேலையை ஆரம்பிக்கிறேன். சக்தி, நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா, நான் பார்த்துக்கிறேன். எப்பா ஹரிச்சந்திரா, தயவு செய்து சொல்றேன், எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் செய். காரியம் முடிவு வரலும் இந்த விஷயத்தை ரேவதிட்டி அப்பாட்டி சொல்லிடாத, சரியா? சரி, சொல்ல மாட்டேன். சரி கிளம்பு, நான் கிளம்புறேன். வரட்டா? How was the day? Hectic. இன்னைக்கு ஜூனியர் மேனேஜர் போஸ்டுக்கு இன்டர்வியூ. மெயில் பார்த்தேன். கேண்டிடேட்ஸ் எல்லாம் எப்படி இருந்தாங்க? உண்மையை சொல்லணும்னா சொல்ல மறந்துட்டேன். நம்ம ரெண்டு பேரும் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் செமினாருக்கு போயிருந்தோம்ல. கார்த்திக். எஸ், இன்னைக்கு இன்டர்வியூக்கு வந்திருந்தான். சர்ப்ரைஸ்? எனக்கு பெரிய சர்ப்ரைஸ். ஏ? அன்னைக்கு எவ்வளவு ஆட்டிடியூடா பேசினா இன்னைக்கு இன்டர்வியூல வந்து உட்கார்ந்திருக்கான். ஏ? அந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கம்பெனில இருந்தே அவனை தூக்கிட்டாங்களாமா? ஸ்விட்ச் ஓவர். அந்த ஜாப் போர் அடிக்குதான். பெர்மனண்டா ஒரு ஜாப்ல செட்டில் ஆகணுமா. இன்டர்வியூல செலக்ட் ஆனானா இல்லையா? டிஸ்குவாலிஃபைட். ஹி இஸ் a talented boy. எப்படி ரிஜெக்ட் ஆனா? ஆட்டிடியூட், திமிரு, ரொம்ப திமிரா பேசுறான். நீ தான் கம்பெனி எம்டின்னு தெரியும்ல? தெரிஞ்சுதான் பேசினான். அப்படி என்ன பேசினா? லாஸ்ட்ல போகிற சுகர் ஃபேக்டரிய எப்படி ப்ராஃபிட் ஆக்குறதுன்னு கேட்டேன். ஓகே. ஃபேக்டரியை இழுத்து மூடுங்கன்னு சொல்றான். He is mad or what? நான்சென்ஸ் அவன். எதுக்காக ஃபேக்டரியை மூட சொன்னான்னு கேட்டியா? லாங் லெக்சர், 10 நிமிஷம் காரணம் சொன்னான். என்ன காரணம்? வாட்டர். கரும்பு விளைச்சலுக்கு தேவையான தண்ணி தமிழ்நாட்டுல எவ்வளவு குறைவா இருக்கு, ஃபார்மர்ஸ் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, மழை இல்ல, வாட்டர் பாலிடிக்ஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. தமிழ்நாட்டுல கரும்பு இல்லைன்னா வேற ஸ்டேட்ல இருந்து வாங்கி பண்ண போறோம்னு சொன்னேன். பெட்ரோல், லாரி வாடகைன்னு பெரிய டேட்டா பேசஸ் சொல்லி தூங்க வச்சிட்டான். விஷயம் இருக்கு, நிறைய இருக்கு. ஆனா எனக்கு பிடிக்கல. கம்பெனில 9 to 6 வேலை பார்க்க போறவனே நமக்கு எதுக்கு பிடிக்கணும்? நீ சொல்றத வச்சு பாக்குறப்போ hope is very talented. அவனை அப்பாயிண்ட் பண்ணலாங்கிறீங்களா? Why not? மனசுல உண்மை இருக்கிறவன் தான் எதிரில இருக்கிறவங்க எவ்வளவு பவர்ஃபுல் ஆளா இருந்தாலும் பயப்படாம தைரியமா பேசுவான். Take it. தலைவலி. இவ்வளவு பெரிய தலையில சின்ன வலி இருந்துட்டு போட்டுமே, பழகிடும். உனக்கு கார்த்திக் மாதிரி டேட் ஆஃப் பேஸ் இன்ஃபர்மேட்டிவ் பர்சன் இருக்கிறது நல்லது. நீங்க சொல்றீங்களேங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ண சொல்றேன். குட். ஏதாவது ஓவர் ஆக்ட் பண்ணானா வெளியே அனுப்பிடுவேன். தப்பு பண்ண அனுப்பிடு. நீங்க அவனுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க. ஐ நோ. காரணம் இருக்கு. என்ன காரணம்? அவன் பேரு கார்த்திக். சொல்லு சக்தி. எங்க இருக்க? வீட்ல. அப்ப உடனே அப்பாவை ரேவதியை கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு வா. என்ன விஷயம்?
புரிஞ்சுதா? உடனே கிளம்பி வாங்க. உடனே கிளம்பி வரோம். ரேவதி வரேங்க. அப்பா என்னடா? நம்ம உடனே கிளம்பணும். ஏன்? எங்க? சக்தி வீட்டுக்கு. என்ன விஷயம்? சக்தி இப்பதான் ஃபோன் பண்ணா. உன்னையும் அப்பாவையும் கூட்டிக்கிட்டு உடனே அவன் வீட்டுக்கு வர சொன்னா. எதுக்காக? ஏதோ பேசணுமா, உடனே வர சொன்னா. என்ன விஷயம் நம்ம சொல்லலையா? நேர்ல பேசணும்னு சொல்றாப்பா. நாம இப்படி பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? சீக்கிரம் கிளம்புங்க. சரி, இங்கே தானே இருக்கு, வாமா போயிட்டு வந்துடலாம். ரேவதி பின்கதவை சாத்திட்டு சாவி எடுத்து. இந்த கம்பெனிக்கு நான் கொத்தடிமையா இருக்குன்னு சொல்லி கையெழுத்து வாங்கிட்டீங்க. சார், உங்க பேச்சு திறமைக்கு முன்னாடி இந்த அக்ரிமெண்ட் எல்லாம் ஏமாத்துறேன் சார். நீ நல்லா தான் பேசுற. நான் ஜெனரல் மேனேஜரா சைன் பண்ண அடுத்த நிமிஷமே வீட்டப்பட்ட பத்தியா? ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் நினைச்சுக்காதீங்க சார். உங்க முதலாளி நம்மட பேசி ஜெயிக்கணுமே. சார், தப்பா நினைக்கலன்னா நான் ஒண்ணு சொல்லட்டுமா? சொல்லுங்க, சுருக்கமா சொல்லுங்க. சார், ஜோதி மேடம் ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்காங்க. அதனால ஆபீஸ் பாய்ல இருந்து ஆடிட்டர் வரைக்கும் தினமும் திட்டு வாங்கிட்டு இருக்காங்க. சரி, அவங்க கோவத்துல ஏதாவது சொன்னா கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. திட்டு வாங்கிட்டு பொறுமையா இருக்கேன் நான் என்ன கழுதையா? கார்த்திக் சார், ரெக்வஸ்ட் பண்ணி சொல்றதுலயும் ஒரு காரணம் இருக்கு சார். எதுவா இருந்தாலும் சுருக்கமா சொல்லு. மேடத்தோட ஹஸ்பண்ட் இறந்ததுல இருந்து அவங்க ஒரு மாதிரியா இருக்காங்க சார். அதுக்கு முன்னால பர்ஃபெக்டா தான் இருந்தாங்க சார். எல்லா ஸ்டாஃப் கிட்டயும் ரொம்ப பாசமா நடந்துப்பாங்க சார். எப்படியா இருந்தாரு? உங்களுக்கு தெரியாதா சார்? அவரை கொலை பண்ணிட்டாங்க. இந்த நியூஸ் ஸ்டேட் பூரா ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டது சார். ஆமா, அவர் பேர் கூட கார்த்திக் தானே? ஆமா சார். சரி, நான் பாத்துக்கிறேன். ஓகே சார், ஆல் தி பெஸ்ட். Thank you. தேங்க் யூ. மே கம் இன்? கமன். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எதுக்கு? நீங்க எனக்கு வேலை போட்டு கொடுத்ததுக்கு. கம்பெனியோட சேர்மேன் சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் இந்த வேலையை போட்டு கொடுத்துருக்கேன். ஓ சூப்பர். நம்ம புகழ் சேர்மன் வரைக்கும் போயிடுச்சா? இது பாரு, இந்த ஓவர் ஆக்டிங் எல்லாம் கம்பெனிக்கு வெளியே வச்சுக்கணும். ஒன்ஸ் இந்த கம்பெனிக்குள்ள காலடி எடுத்து வச்ச உடனே ஒபீடியண்டா நடந்துக்கணும். நீ நாளையில இருந்து இந்த வேலையில இருப்பியா இல்லையாங்கிறது உன்னோட பிஹேவியரை பொறுத்து தான் இருக்கும். எங்களுக்கு ரூல் சரிங்க. அப்பெல்லாம் ஒன்னும் வேலையை விட்டு தூக்கிட முடியாது. வாட்? ஒபீடியண்டா இருக்க ட்ரை பண்றேன். தட்ஸ் பெட்டர். போய் வேலையை பாரு. ஓகேங்க, முதல் நாள் வேலையில ஜாயின் பண்ணிருக்கேன். அட்லீஸ்ட் ஒரு ஆல் தி பெஸ்டா சொல்லாமே. இப்பதானே சொன்னேன் ஓவர் ஆக்டிங்ல பண்ணக்கூடாதுன்னு. இது ஓவர் ஆக்டிங்கா? சரிங்க, அப்புறம் நேத்து தெரியாம கொஞ்சம் அவசரப்பட்டு பேசிட்டேன். அதுக்கு என்ன? சாரி சொல்ல போறியா? நான் எதுக்கு சொல்ல போறேன்? அப்போ நீ பேசுனது தப்புன்னு உணரலையா? தெரியாம பேசுனதுல என்னங்க தப்பு? இருந்தாலும் நான் பேசின கண்டென்ட் கரெக்ட் தானே? நீ பேசுனது கண்டென்ட்டா? நான்சென்ஸ். நான் சென்ஸ் தாங்க. இந்த பேச்சு திறமெல்லாம் உன் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கிளாஸ்ல வச்சுக்கோ. இங்க பேச்சுக்கு இடம் இல்ல, வேலை செய்யணும். வெட்டி பேச்சு பேசாத, போய் வேலையை கவனி. ஓகே மேடம், மே ஐ லீவ் நவ? ப்ளீஸ். ஓகே மேம். அப்புறம் இந்த சுகர் ஃபேக்டரி மேட்டர் என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? Will you please get lost? Thank you. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்தப்பா போங்க, போமா. வாங்க வாங்க. பாட்டி, பிரபு வீட்ல இருந்து வந்திருக்காங்க. வந்துட்டாங்களா? உட்காருங்க சார். உட்காரு பிரபு. வாங்க வாங்க. வணக்கம்மா. வாமா. நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேன் பாட்டி, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். பேசிக்கிட்டே இருங்க, நான் போய் காபி போட்டு ஐயோ எடுத்துட்டு பாட்டி, வரேன். காஃபி எல்லாம் எதுவும் வேணாம். விடு தம்பி, காபி தண்ணி தானே. இதோ வரேன். என்ன சக்தி, ஏதோ பேசணும்னு வர சொன்னீங்க, என்ன விஷயம்? எதுவும் இல்லை சார். 2 நாளைக்கு நீங்க அங்க தங்குறது சேஃப்டி இல்லை. இங்க தங்குவீங்க தான் வர சொன்னேன்.
என்னண்ணா பிரச்சனை? பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, ஒரு முன் ஜாக்கிரதைக்காக தான். உண்மையை சொல்லுங்கண்ணா. நீங்க இப்படி திடீர்னு கிளம்பி வர சொன்னீங்கன்னா ஏதோ பெரிய பிரச்சனையா தான் இருக்கும். ஒன்றும் இல்லைம்மா, எதுக்கு நல்லதுன்னு நம்ம ஆளுங்களை உங்கள் வீட்டு ஏரியா பக்கம் கண்காணிக்க சொன்னேன். சந்தேகப்படுற மாதிரி சில பேர் சுற்றிக்கிட்டு இருக்கிறதா சொன்னாங்க. உறுதியாக என்ன எதுன்னு தெரியாது, இருந்தாலும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் இல்லையா, அதுதான் வர சொல்லிட்டேன். அவங்களுக்கு கொடு பாட்டி. எடுத்துங்க. ஏதோ சதித்திட்டம் நடக்குது சார், அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க சார், எல்லாமே போட்டு உடைக்கிற நேரம் வந்துருச்சு, கண்டுபிடிச்சிடலாம். ஏதாவது தகவல் தெரிஞ்சதானா? இல்லை, அதுக்கான முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு, தெரிஞ்சுக்கலாம். பிரபு, நம்ம 2 பேரும் கொஞ்சம் வெளியே போயிட்டலாம். வா போலாம். வா. எங்க போறீங்க? சும்மாதான் 2-3 மணி நேரத்தில் வந்துருவோம். இப்ப அர்ஜென்ட்டா என்ன வேலை இருக்கு? சும்மா ஊர் சுத்துறது தான். போய் சொல்லாதீங்க. பொய்யா? இல்லம்மா. அண்ணா, நாங்க எங்க வீட்ல இருந்த ஆபத்துன்னு இங்க வர சொன்னீங்க. ஆனா நீங்க 2 பேரும் அவசரமா எங்கேயோ கிளம்புறீங்க. வெளியே போனா எங்களை விட பிரபுவுக்கு தான் அதிக ஆபத்து. எப்படிப்பட்ட சூழ்நிலையில பிரபுவையே வெளியில கூட்டிட்டு போறீங்க? நான் இருக்கும்போது பிரபுக்கு ஒரு பிரச்சனையும் வராதுமா. இல்லண்ணா, என் மனசுக்கு என்னமோ சரியா படல. உண்மையை சொல்லுங்க, எங்க போறீங்க? ரேவதி, சும்மா தான் நானும் சக்தியும் வெளியே போறோம். நீ எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுற? அப்ப இப்ப போக வேண்டாம், அப்புறமா போங்க. என்ன நீ சொன்னா புரிஞ்சுக்காம? நான் அப்பத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். ரேவதி கேட்குற கேள்விக்கு நீயும் சக்தி ஒழுங்காவே பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. இப்போ எனக்கும் சந்தேகம் வருது. உண்மையை சொல்லுங்க, யாரை பார்க்க போறீங்க? ஐயோ சார், எதுவுமே இல்லாத விஷயத்துக்கு எதுக்கு சார் இவ்வளோ சீரியஸ் ஆகுறீங்க? சும்மா ஒரு ஃப்ரெண்டை பார்த்துட்டு வந்துடுவோம். யார் அந்த ஃப்ரெண்டு? எதுக்காக பார்க்க போறீங்க? எனக்கு சம்மந்தப்பட்ட ஆளு சார், உங்களுக்கு தெரியாது. சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். அப்பா, என்னப்பா நீங்க? நீ சும்மாறா, நீ சொல்லு சக்தி. நீங்க நினைக்கிற மாதிரி ஆபத்தான வேலைக்கு கிளம்பல சார். உங்க குடும்பத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த மர்ம கும்பல் யாருன்னு கண்டுபிடிக்க சிட்டியில் இருக்கிற எங்க ஆளுங்க கிட்ட உதவி கேட்டிருந்தோம். அவங்க எல்லாருமே ஒரு இடத்துக்கு வராங்க. நாங்க எல்லாருமே சந்திச்சு பேசிட்டு வந்துடுறோம். அப்போ நானும் வரேன். வேணாம் சார், வீட்டில் பாட்டி யாராவதையும் தனியா இருப்பாங்க. உங்க ஆளுங்க யாராவது இங்க வர சொல்லுங்க, நம்ம போயிட்டு வந்துருவோம். அவங்க எல்லாம் வேலையில் இருப்பாங்க. நாங்கள் 2 பேரும் போயிட்டு வந்துடுறோம். டைம் ஆச்சு. வரேன் சார். வரமா? வா பிரபு. நான் போயிட்டு வந்துடுறேன். உமா, உமா, இதோ வந்துட்டேன். சொல்லுங்க அபி. உட்காரு. என்ன? நான் உன்னை ஒரு கேள்வி கேட்கிறேன், கரெக்டா பதில் சொல்லு. எதை பத்தி? பிரபுவை நான் பெத்தேனே தவிர அவனுக்கு நான் வேற எதுவும் செய்யல. குழந்தையில அவனுக்கு ஒரு நல்ல தாய் ஸ்தானத்துல இருந்தது நீ. அதுக்கப்புறம் அவன் மனநிலை பாதிக்கப்பட்டு என்ன வெறுக்க ஆரம்பிச்சது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். என்னை விட அவனை நீதான் நல்லா புரிஞ்சு வச்சிருப்ப. ஒரு தாய் ஸ்தானத்துல இருந்து சொல்லு. பிரபு கார்த்திக்க கொலை செஞ்சிருப்பானா? சொல்லுவோமா? மனசு இல்லைன்னு சொல்லுது. ஆனா இருக்கிற சாட்சிகளையும் இங்க நடக்கிறதையும் பார்த்தா எல்லாரும் நம்புறாங்க, நீங்க உள்பட. இதுல நான் என்ன சொல்ல முடியும்? பிரபு அப்படி செஞ்சிருக்க மாட்டான். மனநிலை சரியில்லாதப்போ நாம என்ன செய்யறோம் ஏது செய்யறோம்னு தெரியாம எவ்வளவோ பண்ணிருக்கலாம். ஆனா அப்ப கூட எந்த உயிருக்கும் தீங்கு வர மாதிரி ஒருபோதும் அவன் பண்ணது கிடையாது. அவன் ரொம்ப இளகிய மனசுக்காரவுமா. கண்டிப்பா அவன் இந்த தப்பை செஞ்சிருக்க மாட்டான்.
இவ்வளவும் தெரிஞ்சனா அவனை நம்பி இருக்கணும். ஆனா அடுக்கடுக்கான ஆதாரங்களையும் சாட்சிகளையும் பார்த்து ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அவன் முகத்தை பார்த்து மகங்கிற பாசத்தை கூட மறந்து அவனை எதிரியா பார்த்துட்டேன். ஆனா இன்னைக்கு புரியுது. என் மனசு சொல்லுது அவன் நிரபராதின்னு. எப்படி திடீர்னு இப்படி ஒரு முடிவுக்கு வந்தீங்க? நேத்து வரைக்கும் பிரபுக்கு எப்படியாவது தண்டனை கிடைச்சணும்னு பல லாயர்ஸை வச்சு கேஸ நடத்துனீங்க. இப்ப எப்படி? இல்ல உமா, அவனுக்கு வேற யாரோ எதிரிங்க இருக்காங்க. ஆமா உமா, நேத்து ராத்திரி அவனை கொல்லணும்னு வீட்டுக்கு தீ வச்சிருக்காங்க. ஆனா கடவுளோட கருணையில உயிர் பழிச்சிட்டாங்க. ஆனா இதுவும் ஒரு வகையில நல்லதுதான். இந்த விஷயம்தான் என்னை யோசிக்க வச்சது. என் பையன் நிரபராதின்னு நான் நம்புறதுக்கு காரணம் அதுவும் தான். இதெல்லாம் அவனுக்கு பின்னாடி நடக்கிற சதிகள் தான். ஏன் செய்யறாங்க, இதோட பின்னணி என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பிரபுவை பாத்தீங்களா? பார்த்தேன். எங்க? கோவில்ல ரேவதியையும் பிரபுவையும் ஒன்னா வச்சு பார்த்தேன். அவனை பார்க்கும்போது என்னால அழுகையை கட்டுப்படுத்த முடியல. அவன் கையை பிடிச்சு நம்ம வீட்டுக்கு வந்துடுறான்னு கூப்பிட தோணுச்சு. பிரபு நிரபராதின்னு நீங்க நம்புறீங்களா? நம்புறது என்ன, அவன் நிரபராதின்னு நிச்சயமா சொல்லுவேன். அவன் நிரபராதிதான். வேற யாரோ திட்டமிட்டு கார்த்திகா கொலை செஞ்சு அந்த பழிய இவன் மேல போட்டிருக்காங்க. அப்படி ஒரு அவசியம் யாருக்கு இருக்கும்? அதுதான் புரியல. ஆனா எப்படியாவது என் பிள்ளைய காப்பாத்தணும். அப்ப ஜோதிக்கு என்ன சொல்லுவீங்க? இந்த விஷயத்தை பத்தி அவகிட்ட பேச போறீங்களா? இல்ல, அந்த பொண்ணு இருக்கிற மனநிலையில இத பேசுறது அவ்வளவு நல்லா இருக்காது. இவங்க மகனை காப்பாத்துறதுக்காக தான் மாத்தி பேசுறாங்கன்னு தப்பா நினைப்பா. அவளும் என் பொண்ணு மாதிரிதான். எல்லாத்தையும் இழந்து தனியா நிக்கிறா. அவளையும் விட்டுட முடியாது. அப்போ இப்ப என்னதான் பண்ண போறீங்க? அதான் தெரியல, யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.